Hello guys, welcome to our channel. இன்னைக்கு வீடியோல நம்ம டிஃபைன் நேம், ஃபார்முலா எடிட்டிங் அண்ட் கால்குலேஷன் இந்த ஆப்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபார்முலாஸ்ல நிறைய இருக்கு, ஓகேங்களா? சோ நம்ம எக்ஸல் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10 ஃபார்முலாஸ் நான் வீடியோஸ் அப்டேட் பண்றேன், சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டிஃபைன் நேம். இப்போ நம்ம இந்த செல்லை செலக்ட் பண்ணணும்னு எடுத்துக்கோங்க. நமக்கு நேம் பார்ல என்ன காமிக்குது, அந்த செல்லோட நேம் காமிக்குது இல்லைங்களா? பாருங்க, A2 அப்படிங்கிறது. இதே நான் இதை செலக்ட் பண்ணனா D2 அப்படிங்கறது நமக்கு நேம் பார்ல காமிக்குது. ஆனா இப்ப பாருங்க, நான் இந்த தமிழ் ஆப்ஷன்ஸ் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். ஆனா நேம் பார்ல பாருங்க எனக்கு B2 தான் காமிக்குது. ஆனா B2 மட்டும் இப்ப செலக்ட் பண்ணல, B ல இருந்து F வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? ஆனா ஏன் எனக்கு நேம் பார்ல B2 காமிக்குதுன்னா, நம்ம ஸ்டார்டிங்ல எதை செலக்ட் பண்ணுமோ அதுதான் நேம் பார்ல காமிக்கும், சரிங்களா? இல்ல நமக்கு இப்படி காமிக்க கூடாது, இப்ப நம்ம ஏவோட மார்க்ஸ் தானே செலக்ட் பண்ணிருக்கோம், அப்ப நேம் பார்ல ஏன்னு காமிக்கணும். இதே பியோட மார்க் நான் செலக்ட் பண்ணியிருந்தேன்னா நேம் பார்ல பின்னு காமிக்கணும். அந்த மாதிரி நமக்கு நேம் பார்ல அதோட நேம மாத்தறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா டிஃபைன் நேம் அப்படிங்கிற ஆப்ஷன், ஓகேங்களா? நம்ம டிஃபைன் நேமையும் போய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நேம் மேனேஜர்லயும் போய் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டுமே சேம் தான், ஓகேங்களா? இப்ப நான் டிஃபைன் நேம்ல யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப நமக்கு எங்க நேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த ஹெட்டிங்க விட்டுறணும், நமக்கு ஏன் தான் நேம் வரணும் அதை விட்டுட்டு பேலன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபைன் நேம் வந்துருங்க. பாருங்க, நேம்ல என்ன நேம் வேணும் அப்படிங்கிறது நமக்கு காமிக்குது. எனக்கு ஏன் தான் வேணும், சோ இங்க ஏனே இருக்கு, ஓகே. இல்ல வேற நேம் வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எனக்கு ஏனே இருக்கட்டும், சோ நான் ஓகே கொடுத்துருவேன். இப்ப பாருங்க, நமக்கு நேம் பார்ல என்னன்னு காமிக்குது, ஏன்னு காமிக்குது, ஓகேங்களா? இதே நான் பியோட மார்க் செலக்ட் பண்ண அப்படின்னா பின்னு காமிக்குமா? காமிக்காது. ஏன்னா நான் ஏக்கு மட்டும் தான் என்ன பண்ணிருக்கேன், நேம் டிஃபைன் பண்ணிருக்கேன். வீக்ல நான் இன்னும் நேம் டிஃபைன் பண்ணவே இல்லை, சரிங்களா? அப்போ நான் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ரொம்ப டைம் நமக்கு எடுக்கும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன், ஓகேங்களா? ஆனா கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் நீங்க பண்றதுக்கு முன்னாடி அந்த டேபிள ஃபுல்லா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி, ஓகேங்களா? டேபிள் ஃபுல்லா செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஃப்ரம் செலக்ஷன் டிக் பண்ணுங்க. இப்போ நமக்கு எந்த சைடு இருக்கிறது அது மாதிரி நேமா வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கேட்கும். இப்ப நமக்கு டாப் ரோவும் லெஃப்ட் காலத்திலயும் இருக்கிறதா நமக்கு நேமா வரணும் இல்லைங்களா? பாருங்க, அந்த ரெண்டு ஆப்ஷன் டிக்கா இருக்கு. இப்ப ஓகே கொடுத்துக்கோங்க. இப்ப பாருங்க, நான் தமிழ் மார்க் மட்டும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு நேம் பார்ல பாருங்க தமிழ் அப்படிங்கிறது காமிக்கும். இதே நான் சியோட மார்க்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா நேம் பார்ல பாருங்க எனக்கு சீனு காமிச்சிருக்கும். இதே நான் சயின்ஸோட மட்டும் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு சயின்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஏன்னா நம்ம ஓவராலா என்ன பண்ணிருக்கோம், டிஃபைன் பண்ணிருக்கோம், ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க, யூசிங் ஃபார்முலா. இப்ப இவங்களுக்கு நம்ம டோட்டல் போட்டு போறோம், சரிங்களா? ஈக்குவல் டு சம் ஓபன் பிராக்கெட். இப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த ரேஞ்ச் செலக்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலா யூசிங் ஃபார்முலாஸ் யாரோட நேம நம்ம டோட்டல் பண்ணணும், ஏ ஓடுது. அப்ப ஏ செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நம்ம கேன்சல் பண்ணுறோம். நம்ம ரேஞ்ச் செலக்ட் பண்றதுக்கு பதிலா யூசிங் ஃபார்முலாஸ்ல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? அதுக்கு யூஸ் பண்றது தான் அந்த ஆப்ஷன். ஆனா நம்ம யூசிங் ஃபார்முலா எடுக்கும் போது நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. அப்படியே நம்ம ட்ராக் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் நமக்கு ரிப்பீட் ஆகும். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, நம்ம ஃபார்முலா போடும்போது ஆன்சரை ட்ராக் பண்ணி பண்ணனாதான் அந்த ஃபார்முலாஸ் கீழே கீழே நமக்கு அப்டேட் ஆகும். ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா யூசிங் ஃபார்முலால இருந்து எடுத்திருக்கோம். அப்ப நம்மளால ட்ராக் பண்ண முடியாது. ட்ராக் பண்ணாலும் நமக்கு அதே ஆப்ஷன் தான் வரும், ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம டிஃபைன் நேம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். தென் ட்ரேஸ் பிரசிடென்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல நான் ஒரு பெரிய ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன், ஓகேங்களா? ஈக்குவல் டு மேக்ஸ் மார்க் பிளஸ் சயின்ஸ் மார்க் பிளஸ் இங்கிலீஷ் மார்க் பிளஸ் தென் இந்த சோசியல் மார்க் தென் மைனஸ் once again then minus then max mark minus multiple 5, ஓகேங்களா? நான் இவ்ளோ பெரிய ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணிருக்கேன். ஆனா நமக்கு இதுல எரர் காமிக்குமா காமிக்காதா? யாராச்சும் சொல்லுங்க பாக்கலாம். இல்ல நீங்களே திங்க் பண்ணி பாருங்க, எரர் காமிக்குமா காமிக்காதான்னு சொல்லிட்டு. நமக்கு இதுல எரர் காமிக்காது. ஏன்னா எக்ஸல்ல நம்ம எவ்வளவு பெரிய ஃபார்முலாஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஃபைனலி நமக்கு எரர் வந்து காமிக்காது. சரிங்களா? இப்போ நம்ம லாஸ்ட்ல கர்சர் வச்சுக்கிட்டு என்டர் கொடுத்தோடனே பாருங்களேன், நமக்கு அந்த இடத்துல வந்து ஆன்சர் வந்திருக்கும். ஏன்னா எக்ஸலை நம்ம யூஸ் பண்றதே ஃபார்முலாஸ்க்காக தான், ஐ மீன் கால்குலேஷனுக்காக தான் எக்ஸலை யூஸ் பண்றோம். எவ்வளவு பெரிய ஃபார்முலாஸ் வேணாலும் நம்ம எக்ஸல்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா இந்த ஃபார்முலாவுக்கு நான் நிறைய வேல்யூஸ் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? அது என்னென்ன வேல்யூஸை நான் யூஸ் பண்ணிருக்கேன்னு எங்கேயாவது நமக்கு காமிக்கலான்னு செக் பண்ணுங்களேன். இந்த இடத்துல நமக்கு காமிக்கும், ஆனா வேல்யூஸ் வந்து காமிக்காது. எந்தெந்த செல் அப்படின்னு தான் நமக்கு காமிக்கும் இல்லைங்களா? வேல்யூஸ் வந்து நமக்கு தெரியாது. அப்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் தான் ட்ரேஸ் பிரசிடென்ட்ஸ். ஓகேங்களா? நமக்கு நம்ம ஆன்சர்ல கர்சர் வச்சுக்கிட்டு ட்ரேஸ் பிரசிடென்ட் கிளிக் பண்ணீங்கன்னா பாருங்களேன், நம்ம என்னென்ன வேல்யூஸ் யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏரோஸ் போட்டு காமிக்கும். சரிங்களா? அது வேண்டாம்னா நம்ம ரிமூவ் ஏரோஸ் வந்து கொடுத்துடலாம். அப்ப நமக்கு ஏரோஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். நமக்கு ஆன்சர்ல கர்சர் வச்சுக்கிட்டு என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு ஃபைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் ட்ரேஸ் பிரசிடென்ட். வேண்டாம்னா என்ன கொடுத்துருவீங்க? ரிமூவ் ஏரோஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? ட்ரேஸ் டிபெண்டன்ட். ட்ரேஸ் டிபெண்டன்ட் அப்படின்னா இப்ப நான் இந்த மார்க் வந்து எடுத்துக்கிறேன். இந்த மார்க்கை யூஸ் பண்ணி நான் என்னென்ன ஃபார்முலாவை போட்டிருக்கேன் அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு தான் ட்ரேஸ் டிபெண்டன்ட். இப்ப நான் கர்சர் வச்சுக்கிட்டு ட்ரேஸ் டிபெண்டன்ட் கொடுத்தோன்னே பாருங்களேன், இந்த வேல்யூஸ் எல்லாம் நான் வர்றதுக்காக இந்த மார்க்கை யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு நமக்கு ஏரோ போட்டு காமிச்சிருக்கோம். வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் ஏரோஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், நமக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? ட்ரேஸ் பிரசிடென்ட் அப்படின்னா நம்ம ஆன்சர்ல கர்சர் வச்சுக்கிட்டு கொஸ்டினை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கிறது. டிபெண்டன்ட் அப்படின்னா நம்ம ஒரு வேல்யூல கர்சர் வச்சுக்கிட்டு என்னென்ன ஃபார்முலாஸ்க்கு அந்த வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்துக்கிறதா ட்ரேஸ் டிபெண்டன்ட். சரிங்களா? அதெல்லாம் நமக்கு ஏரோஸ் ரிமூவ் ஆகணும்னா ரிமூவ் ஏரோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, ஷோ ஃபார்முலா. நம்ம அந்த ஃபார்முலா செல்ல கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபார்முலா பார்ல ஃபார்முலா காமிக்கும். ஆனா அப்படி வேண்டாம், நமக்கு செல்குள்ளேயே ஃபார்முலாஸ் காமிக்கணும்னா ஷோ ஃபார்முலாஸ். இப்ப பாருங்க, நமக்கு அந்த ஃபார்முலாஸ் எல்லாமே செல்குள்ளேயே வந்து காமிச்சிருக்கும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இல்ல இந்த மாதிரி நமக்கு காமிக்க வேண்டாம்னா அந்த ஐக்கானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு இப்ப பாருங்க நார்மல் டேபிள் மாதிரி காமிக்கும். அடுத்து என்ன இருக்கு பாருங்க, எரர் செக்கிங். இந்த இடத்துல நான் ஒரு 5 or 6 வேல்யூஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். 4 வேல்யூஸ் டைப் பண்ணிக்கிறேன். இதை வந்து இப்ப நான் டோட்டல் வந்து போட போறேன். ஓகேங்களா? ஈக்குவல் டு சம் ஓபன் பிராக்கெட். இது எல்லாத்தையுமே நான் வந்து என்ன பண்ணிப்பேன், செலக்ட் பண்ணிப்பேன். ஓகேங்களா? தென் க்ளோஸ் பிராக்கெட். என்டர் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண போறது இல்லை. சரிங்களா? ஒரு 2 வேல்யூஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? C7ல இருந்து நான் ஒரு 2 வேல்யூஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? 2 வேல்யூஸ் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். பேலன்ஸ் 2 வேல்யூஸை நான் செலக்ட் பண்ணல. அப்ப பாருங்களேன், நமக்கு என்ன காமிக்கும், அந்த இடத்துல எரர் வந்து காமிக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ்ல சைட்ல கிரீன் கலர்ல காமிக்கிறதுக்கு பேர் தான் எரர்னு சொல்லுவாங்க. எரர் அப்படின்னா இங்க ஏதாவது நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன், நான் 4 வேல்யூஸ் போட்டிருக்கேன். ஆனா 4யுமே நான் டோட்டல் பண்ணல. ஃபர்ஸ்ட் 2 மட்டும் தான் டோட்டல் பண்ணிருக்கேன். அடுத்த 2 வந்துட்டு நான் டோட்டல் பண்ணாம விட்டுட்டேன். சோ எனக்கு வந்து எரர் காமிக்குது. ஓகேங்களா? இப்ப அதை கிளிக் பண்ணிட்டு எரர் செக்கிங் வந்துருங்க. இதுல பாருங்க, நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கேட்கும். இதுல அப்டேட் ஃபார்முலா இன்க்ளூட் செல் அப்படின்னா நம்ம 2 வேல்யூஸை விட்டுட்டு டோட்டல் பண்ணோம்ல, அதுவும் சேர்ந்து நமக்கு டோட்டல் ஆயிடும். அதுதான் அப்டேட் ஃபார்முலா இன்க்ளூட் செல். ஹெல்ப் ஆன் திஸ் எரர் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு கூகுள் வந்து ஓபன் ஆகும். இக்னோர் எரர் கொடுத்தீங்கன்னா எனக்கு இந்த 2 டோட்டல் பண்ணதே போதும், இது வந்து டோட்டல் ஆக வேண்டாம் அப்படின்னா நம்ம இக்னோர் கொடுத்துடலாம். சரிங்களா? அப்ப அந்த எரர்ல இருந்து நமக்கு வந்து ரிமூவ் ஆயிடும். எடிட்டிங் ஃபார்முலா பார் கிளிக் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஃபார்முலா பார்ல வந்து பிளேஸ் ஆயிருக்கும். என்ன நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு இங்கேயும் நம்ம வந்து பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்ப நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இங்க என்ன ஆன்சர் காமிக்குது, 141. இப்ப நான் அப்டேட் கொடுத்த உடனே அந்த 2 நமக்கு டோட்டல் ஆயிட்டு 273 அப்படிங்கிற ஆன்சர் வந்து நமக்கு வந்திருக்கு. இப்ப பாருங்க, எரர் எங்கேயுமே இல்ல. சோ நமக்கு கம்ப்ளீட்னு வந்தது. நான் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுதான் எரர் செக்கிங். நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, எவால்வேட் ஃபார்முலா. இந்த இடத்துல நான் எவ்வளவு பெரிய ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிருக்கேன் இல்லைங்களா? ஆனா அந்த ஃபார்முலாவோட ஹோல் ஆன்சர் தான் வந்துட்டு 269. நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கூட ஆன்சர் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மீன்ஸ் D2ல இருக்கிறதையும் E4ல இருக்கிறதையும் பிளஸ் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்சர் பாத்துக்கிறதா எவால்வேட் ஃபார்முலா. ஓகேங்களா? நம்ம எங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிருக்கோமோ அதை கிளிக் பண்ணிட்டு எவால்வேட் ஃபார்முலா வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல பாருங்க, நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலாஸ் வந்து காமிக்கும். ஃபர்ஸ்ட் என்ன காமிக்குது, D2ல என்ன வேல்யூ இருக்கு, 73. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் எவால்வேட் கொடுத்தோன்னே பாருங்க, இங்க 73 வந்துடும். அடுத்து என்ன இருக்கு, E4ல என்ன இருக்கு நமக்கு 78.
அப்புறம் எவாலுவேட் கொடுங்க, நமக்கு 78 வந்துடும். இப்போ எவாலுவேட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டோட்டல் ஆகி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட ஆன்சர் நமக்கு என்னன்னு நீங்க காமிக்கும். பாருங்க 151. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்போட ஆன்சர். தென் நம்ம எவாலுவேட் கொடுக்க ஒவ்வொரு வேல்யூவா நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மளுக்கு ஆன்சர் வந்து இங்க காமிச்சிருக்கும். ஓகேங்களா? ஃபைனல் ஆன்சர் வந்துட்டு நமக்கு 269 அப்படிங்கிறது வந்திருக்கும். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆன்சர் பார்த்துக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிறதா எவாலுவேட் ஃபார்முலா. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு பாருங்க, வாட்ச் விண்டோ. வாட்ச் விண்டோ அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல இங்கிலீஷ் மார்க்கை மட்டும் செலக்ட் பண்றேன். ஓகேங்களா? நான் இந்த எக்ஸலுக்குள்ள நிறைய ஷீட்ஸ் வந்து ஓபன் பண்ணி ஒர்க் பண்ணணும். ஆனா நான் எந்த ஷீட்ல இருந்தாலும் இங்கிலீஷ் மார்க்கை மட்டும் நான் அடிக்கடி பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன பண்ணுவீங்க, இங்க வந்துட்டு ஷீட்ஸ் மூவ் பண்ணி தானே பாத்துப்பீங்க. அதுக்கு பதிலா அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு வாட்ச் விண்டோ கிளிக் பண்ணிட்டு அந்த ஆட் வாட்ச் கொடுத்துட்டு பாருங்க நம்ம செலக்ட் பண்ண ரேஞ்ச் வந்து கிளிக் ஆயிருக்கு. இங்க ஆட் கொடுத்துருங்க. இப்ப பாருங்க நமக்கு இங்கிலீஷ் வேல்யூ வந்து இங்க மார்க்கா இருக்கும். இப்ப நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளவு ஷீட்ஸ் ஓபன் பண்ணாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அதை நம்ம பாக்கணும்னா வாட்ச் விண்டோ செலக்ட் பண்ணீங்கன்னா போதும், நமக்கு அந்த இடத்துல வந்து வியூவார். ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல நீங்க ஒரு இங்கிலீஷ் மார்க் போட்டிருக்கீங்க, இங்க ஒரு மார்க் இருக்குன்னா ஈஸியா கம்பேர் பண்ணிக்கிறதுக்காகவும் நம்ம வாட்ச் விண்டோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு பாருங்க, கால்குலேஷன் ஆப்ஷன். இப்போ இந்த 4 டோட்டல் பண்ணி தான் இந்த இடத்துல ஒரு வேல்யூ போட்டிருக்கேன். இப்போ நான் இந்த இடத்துல 87க்கு பதிலா 65 அப்படின்னு மாத்திட்டு என்டர் கொடுக்குறேன். அப்ப எனக்கு ஆன்சர் வந்து அப்டேட் ஆகுமா ஆகாதா? நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கீங்க. கம்பல்சரி நமக்கு ஆன்சர் வந்து அப்டேட் ஆகும். பாருங்க ஆன்சர் இப்ப நமக்கு என்ன இருக்கு, 271 இருக்கு. இப்ப நான் என்டர் கொடுத்தோடனே பாருங்களேன் 251, நமக்கு ஆன்சர் வந்து அப்டேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ணா ஆன்சரும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகணும் அப்படின்னா கால்குலேஷன் ஆப்ஷன்ல வந்து ஆட்டோமேட்டிக் இருக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆகும். இல்ல அதுக்கு பதிலா நீங்க மேனுவல் டிக் பண்ணிருந்தீங்கன்னு வைங்க, இப்ப அந்த இடத்துல 76க்கு பதிலா வெறும் 6ன்னு கொடுக்குறேன். அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகணும், லெஸ் ஆகணும். ஆனா பாருங்க நமக்கு எதுவுமே ஆகாது, 251 தான் இருக்கு. ஏன்னா நான் கால்குலேஷன் ஆப்ஷன்ல ஆட்டோமேட்டிக் கொடுக்கல, அதுக்கு பதிலா மேனுவல் வந்து கிளிக் பண்ணிருந்தேன். இந்த மாதிரி மேனுவல் கொடுக்கும்போது நமக்கு ஆன்சர்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகாது. ஓகேங்களா? இல்ல நம்ம மேனுவல் கொடுத்துருக்கோம் ஆன்சரும் அப்டேட் ஆகணும்னா ஒரு மெத்தட் வந்து நீங்க கால்குலேட் நவ் கொடுத்துக்கணும், இல்லைன்னா கால்குலேட் ஷீட் வந்து கொடுத்துக்கலாம். கால்குலேட் நவ்னா என்னது, இப்ப வந்து கால்குலேட் ஆகட்டும், ஏதாச்சும் செக்கிங் இருந்ததுன்னா. கால்குலேட் ஷீட்னா இந்த ஹோல் ஷீட்டும் நமக்கு கால்குலேட் ஆகட்டும், ரெண்டுமே சேம் தான். நம்ம எந்த கீ கொடுத்தாலும் சரி நமக்கு ஆன்சர் வந்து அப்டேட் ஆயிடும். பாருங்க இங்க 251 இருக்கு, கால்குலேட் நவ் கொடுத்தோடனே பாருங்க 181, நமக்கு வந்து ஆன்சர் அப்டேட் ஆயிடுச்சு. இல்ல நமக்கு வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாலே அப்டேட் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல நான் 6க்கு பதிலா 700 அப்படின்னு போடுறேன். என்டர் கொடுத்தோடனே பாருங்க நமக்கு வேல்யூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, நமக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம டேட்டா மெனு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க BROSY அகாடமி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.